இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டல் காரக்குழம்பு. ஃபஸ்ட் நாள் நைட்டே நம்ம சுண்டல் நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச சுண்டலை அந்த தண்ணியோடு சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி ஆயில் போட்டுட்டு உளுந்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், சோம்பு, வேர்க்கடலை, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலுக்கு பதிலாக தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போது அது சூடு ஆறுனது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்புறமா குழம்பு மிளகாத்தூள், சில்லி பவுடர், மல்லித்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி ஆயில் போட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி அந்த பேஸ்ட்லேயும் உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அப்புறம் சுண்டல்லையும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. குழம்பு ஒரு நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க சுண்டலை மிச்சம் தண்ணி இருந்தாலும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா வெந்து வரட்டும். இப்போ குழம்பு நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான சுண்டல் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு.